Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. எல்லாருமே ஆண்டவர்ல சந்தோஷமா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம பிஎன் கிறிஸ்ல என்ன வார்த்தை பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர் யூ a stagnant water or you want to be like a living water? Stagnant water, living water. அதாவது தேக்கமா இருக்கிற தண்ணியா நம்ம இருக்க போறோமா இல்ல ஜீவ ஊற்றா இருக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ முதலாவது நம்ம ஒரு வசனத்தை தியானிக்கலாம். ஜான் சாப்டர் 7 verse 37 and 38. On the last day, that great day of the feast, Jesus stood and cried out, saying, "If anyone thirsts, let him come to me and drink. He who believes in me, as the scripture has said, out of his heart will flow rivers of living water." தமிழ்ல வாசிப்போம். யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனம் 38வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமென். நம்ம எல்லாருக்குமே இந்த வேர்ஸ் தெரியும். ஆண்டவர் இன்டைரக்டா சொல்ல வருது, ஆவியானவரை குறிச்சுதான் அவர் சொல்றாரு. நம்ம இருதயத்துல இருந்து ஜீவ ஊற்றப்படுவது அவரோட அபிஷேகம், அவரோட வல்லமை நம்ம இருதயத்துல இருந்து எப்படி புறப்பட்டு போகும். அந்த தாகம் ஒன்லி when we need something, இல்லைங்களா? நம்மளுக்கு இப்ப ஏதாவது நம்மளுக்கு பசிக்குதுன்னா தான் நம்ம சாப்பிடுவோம், இல்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள், அந்த ஒரு பொருள் வேணும்னு தான் நம்ம வாங்குவோம். அதே போலதான் இங்க ஏசப்பா என்ன சொல்றாரு, உனக்கு தாகமா இருக்கு, இஃப் யூ நீட் த லிவிங் வாட்டர் விச் இஸ் ஹோலி ஸ்பிரிட், உனக்கு அவர் வேணும் அப்படின்னா யூ நீட் டு ஆஸ்க். நீ என்கிட்ட கேட்கணும், நீ தாகமா இருக்கணும், அதுக்கு நீ வாஞ்சையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மள கேட்க சொல்றாரு. அண்ட் இன்னும் நாங்க நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு, ஒன்னு தர்ஸ்ட் இருக்கணும்ன்றாரு. அண்ட் தென் he who believes in me, அதாவது வேத வாக்கியத்துல சொல்றபடி என் மேல என்ன சொல்றாங்க, விசுவாசமா இருக்கிறவன் எவனோ. நம்பர் 1 நம்ம தாகமா இருக்கணும், அடுத்தது நம்ம அவர் பேர்ல விசுவாசமா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நமக்கு அவரோட அபிஷேகத்தை, அதாவது ஆவியானவரை ஊற்றுவாரு, பொழிவாரு, அவர் நமக்குள்ள இறங்குவாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த லாஸ்ட் இதுல பாருங்களேன், verse 38ல பாத்தீங்க, 38ல லாஸ்ட் பார்ட்னா, out of his heart will flow rivers of living water. அந்த his heartல உங்க பேர் போட்டுங்க. out of Hepzibah Beulah's heart will flow rivers of living water. அந்த இடத்துல உங்க பேர் போட்டுக்கோங்க. ஆண்டவரே, நான் தாகமா இருக்கேன், நான் ஸ்டாக்னன்ட் வாட்டரா நான் இருக்க விரும்பல. சும்மா நம்ம பிறந்தோம் வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு தேக்கமான ஒரு தண்ணி. யோசிச்சு பாருங்க, இந்த ரோட் சைட்ல எல்லாம் தண்ணி தேங்கி இருக்கும்ல, அதுல ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. டேஸ் போக 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 அந்த தண்ணி நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சோம், ஒரு பேடான ஒரு ஸ்மெல், ஒரு ஃபவுல் ஸ்மெல் அதுல வர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருந்துடவே கூடாது. ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுமா, நம்ம ஆண்டவர் பேர்ல முதலாவது நம்ம தாகமா இருக்கணும். அவர் பேர்ல நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்துல இருந்து என்ன நதி புறப்பட்டு போகுமா, ஜீவ நதி புறப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இன்றைக்கும் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், லார்ட், நான் அந்த நாற்றம் எடுத்த ஒரு ஸ்டாக்னன்ட் வாட்டர், தேக்கமா இருக்கிற தண்ணி போல நான் இருக்க விரும்பல. ஆனா என் இருதயம் அப்பா உண்மை பேர்ல வாஞ்சியா இருக்கு, நான் தாகமா இருக்கேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஜீவ நதி வேணும், ஆண்டவரோட அபிஷேகம், ஆவியானவர் அபிஷேகம் எனக்கு வேணும் ஏசப்பா. ஐ வாண்ட் டு பி அ லிவிங் வாட்டர், நாட் அ ஸ்டாக்னன்ட் வாட்டர் எனி மோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். அவர் கட்டாயமா நம்மளுக்கு தரப்போறாரு. ஆமென். ஜெபிக்கலாமா? வாங்க. அன்பினாவியான தேவனே, Lord, even right now, Holy Spirit, அப்பா, we come into your mighty presence, Lord. Oh Jesus, Lord, you fill us right now, Master. அப்பா, இதை பார்க்கறத கேட்கிற ஏசப்பா, உங்க பிள்ளைகளை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால் ஏசப்பா, எவனும் தாகமா இருக்கணும், அவன் மேல ஜீவ நதியை ஊற்றுவேன் என்று சொல்றீரே. தாகமா இருந்தால் மாத்திரம் பத்தாது ஏசப்பா, உங்க வார்த்தையில நாங்க விசுவாசிக்க வேண்டுமே. அப்பா இயேசுவே, Lord, we thirst for the Holy Spirit. Also we believe in your word, Lord. ஆமென். தேவனே, நீர் ஊற்றுவீராக, நீர் இறங்குவீராக சுவாமி. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, ஜீவ நதி ஒவ்வொருத்தருக்குள்ளாக ஏசப்பா பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருத்தர் இருதயத்துக்குள்ளேயும் ஆண்டவரே உங்களுடைய ஜீவ நதி புறப்பட்டு செல்லட்டும் ஆண்டவரே. Let everyone be filled by the Holy Ghost ஏசப்பா. நீர் நிரப்பினதற்காக நன்றி 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 நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, அன்றைக்கு மேல் வீட்டு அறையில் அப்பா இறங்கு நீரே.
அதை போலவே ஏசப்பா நீர் அப்பா எங்கள் மீது ஏசப்பா இன்றைக்கு இறங்குவீராக ராஜா. whoever is watching this right now Lord, whoever is hearing this right now, ஆவியான தேவனே அப்பா அவங்க தாகமா இருக்கிறார்களே, வாஞ்சையோடு இருக்கிறார்களே, அப்பா உங்க பேர்ல விசுவாசிக்கிறார்களே, உங்களுடைய ஆவியை ஊற்றுவீராக ராஜா. பரிசுத்த ஆவியான நீர் அவர்களுக்காக அபிஷேகம் அப்பா செய்வீராக, இறங்குவீராக, வாசம் பண்ணுவீராக ஆண்டவரே. Lord, you dwell inside their hearts ஏசப்பா. அப்பா let the living water flow out of their heart in the name of Lord Jesus Christ ஏசப்பா. நாங்க யாரும் நாற்றம் எடுத்த ஒரு தண்ணீரை போல நாங்க இருக்க விரும்பலை சுவாமி. ஆனால் ஆண்டவரே ஜீவ நதியை போல இயேசுவின் நாமத்தினால அப்பா எங்க இருதயத்துல இருந்து அதை புறப்பட்டு செல்லட்டும். so that wherever we go அப்பா எங்கள்கிட்ட இருந்து ஏசப்பா அந்த அபிஷேகம் ஒவ்வொருத்தருட்டையும் ஏசப்பா அதை பாஸ் ஆகட்டும். ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ் எப்படி ஏசப்பா டக்கு டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகுதோ, ஆவியான தேவனே நாங்கள் எங்க காலேஜுக்கோ ஆபீஸ்க்கோ வேலை ஸ்தல இல்ல குடும்பத்துல இருக்கும் பொழுதோ இல்ல ஊழியம் செய்யும் பொழுதோ, ஆவியான தேவனே அப்பா நாங்க அங்க போகும் பொழுது ஏசப்பா எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியான தேவனே நீர் எல்லாருமேதும் ஏசப்பா இறங்குவீராக. அப்படிப்பட்ட ஒரு தாகம் எங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கட்டும் சுவாமி. அந்த வாஞ்ச வேண்டுமே ராஜா. Lord, you fill us, you fill us, you fill us master. நீர் ஒவ்வொருத்தரும் நிரப்புவதற்கு உமக்கு நன்றி 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 ஏசப்பா. வெறுமையான பாத்திரமாக நாங்க வந்திருக்கோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே அப்பா நாங்க எங்களை தர மட்டும் தாழ்த்தி நாங்களாகவே வந்திருக்கோம் அப்பா. என் தேவனை நீர் ஏசப்பா எங்களை சுத்திகரித்து எங்களுக்குள்ளாக இறங்குவீராக. ஜீவ நதி பாய்ந்து செல்லட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்க நாமம் மாத்திரமே உயர்த்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். So no more bad smelling stagnant water, but from this day forth நம்ம எல்லாருமே ஜீவ நதியா இருக்க போறோம். ஆமென். God bless you.